கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆவின் வரங்கள் 9 வரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா அந்த 9 வரங்கள்ல முதல் 2 வரங்கள் பாத்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் சொல்லி எழுதியிருக்கு. இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய 2 வரங்களை பத்தி தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். ஆமென். அப்போ அதுல 9 வரங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் 2 வரங்கள் பாத்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் சொல்லி எழுதியிருக்கு. இன்னைக்கு இந்த வரங்களை பத்தி தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆமென். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மைன்னு சொல்லி எழுதியிருக்கு. காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆண்டவர் பாத்தீங்கன்னா வேத வசனங்கள் எல்லாமே மறைத்து தான் வைத்திருக்கிறார். அதை நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். அதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று எழுதியிருக்கிறதே. அப்போ வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அதுக்குள்ள இருக்கிறத நம்ம கற்றுக்கொள்ள முடியும். வேதம் குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, வேதம் குறைவற்றது. அப்போ அதுல எல்லாமே இருக்குது, நம்ம தான் அதை போய் தேடி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் வேதத்துல இல்ல, ஆனா வேதம் குறைவற்றதுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப ஆனா அதை அறிந்து கொள்ள முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானனோட பிறந்த நாளை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசபெத்து தன் முதிர் வயதுல அவங்க கர்ப்பம் தரித்திருக்கும் போது மரியாள் போய் பாக்குறாங்க. அப்போ அவங்களும் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கு எத்தனாவது மாசம்னு சொல்லி எழுதியிருக்குன்னா எலிசபெத்துக்கு அது 6ஆம் மாதம். அப்படி இருக்கும்போது 6 மாதம் வயசுல 6 மாசம் யோவான் ஸ்தானோட இயேசு கிறிஸ்து சிறியவரா இருக்கிறார். அப்போ யோவான் ஸ்தானனோட பிறந்த நாளை நம்ம ஆராய்ந்தனா இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும். இது போல, இது உதாரணத்துக்கு சொல்றேன், இது போல எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் என்னை கூப்பிடும் வரை காணாதிருப்பீர்கள்னு வசனம் எழுதியிருக்கு. ஆனா அந்த வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது அப்ப கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க கூப்பிட்டா கர்த்தர் இறங்கி வருவார். அது எழுதல, ஆனா இது எழுதி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் என்னை கூப்பிடும் வரை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்துக்குள்ளே இந்த வசனம் மறைந்திருக்கு. இப்படி எல்லா வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கறது எதனால நம்ம பார்க்கறோம்னா இது தேவனுடைய வரங்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் எழுதின வேதத்தை அவர் வெளிப்படுத்தினால் ஒழிய நமக்கு தெரியாது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். ஆமென். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அது போல தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான் வேதத்துல இருக்கிற மறைப்பொருளை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமனா இந்த ஞானம், இந்த உலகத்தின் ஞானம், இந்த புத்தினால வேதத்தை தேடணும்னா நம்மளால எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் ஞானியை தேவன் பைத்தியமாக்கவில்லையான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்போ இந்த வேதத்துல இருக்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான் அதை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம அதை எப்படி பார்ப்போம்னா, நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாம ஆவிக்குரியதை பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியதை என்ன பண்ணோம்? ஆவிக்குரியதுன்னா தேவ வசனங்கள் தான் ஆவிக்குரியது. அதை ஆவிக்குரியதோடு நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அதை நம்ம எழுத்தா பார்த்தோன்னா கொல்லும். இப்ப ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி நம்ம பார்த்து கொண்டு வரோம். நிறைய வசனம் நம்ம அப்படி பாக்குறோம் இல்லையா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ ஆவிக்குரியவனா இருந்தானா அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாங்கன்னா எல்லா வசனத்தையும் நம்மளால ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ யாராவது விளக்க கொளுத்தி அதை மூடியில மூடும்படியாகவும் கட்டிலுக்கு கீழே அடியில வைக்கும்படியாகவும்
யாரும் வைக்க மாட்டாங்க. அது எங்க வைப்பாங்க பார்த்தா விளக்கு தண்டில கொளுத்து வைப்பாங்க. அந்த வெளிச்சத்துல எல்லாரும் பிரகாசிப்பாங்க இல்லையா? அப்போ வெளிக்கு வராத மறைப்பொருள் எதுவுமே கிடையாது. ஒரு ரகசியம் பைபிள் இருக்குன்னா அது நிச்சயமா அந்தந்த காலகட்டங்கள்ல கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டுதான் வருகிறார். அது நிச்சயமா யாரும் தெரிஞ்சு கொள்ள கூடாதுன்றதுக்காக வேதம் எழுதல. அது மறைப்பொருள் தான். ஆனா ஆண்டவோட ஆவினாலே நம்ம அதை அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். வேதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய புஸ்தகத்தில் பாருங்க, எல்லாமே ஜோடி இல்லாம இருக்காது. எல்லாமே ஜோடி வசனமா தான் இருக்கும். அதை நம்ம தேடி தான் வாசிக்கணும். வாசிக்கலாம். ஏசாயா 34:16 வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், அதை ஆராய்ந்து பாருங்கள்னு அர்த்தம். அவைகளில் ஒன்றும் குறையாது. குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வேதம் குறைவற்றது, அதுல எல்லாமே இருக்குது. அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி என்ன பண்ணுமா? அவைகளை சேர்க்கும். அப்போ தேவனோட ஆவி தான் என்ன பண்ண முடியும்? அந்த வசனத்தை நமக்கு வெளிப்படுத்துமே தவிர நம்மளோட சுய புத்தியோ சுய ஞானமோ இதைகளை கற்றுக்கொள்ள முடியாது. அது தேவன் கொடுக்கிற வரம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும். ஏசப்பா, எனக்கு இந்த வசனத்துக்கான விளக்கங்களை சொல்லி கொடுங்க, எனக்கு இந்த வரங்களை கொடுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்துக்குரியவர்களை போய் கேட்கிறோம். நம்ம அழியாத ஆவிக்குரிய வரங்களை நம்ம கேட்கணும் இல்லையா? ஆண்டவருடைய கற்பனை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, கற்பனை மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்க ஏசாயா 28:10 வசனத்துல பாத்தீங்கன்னா, இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சமா கட்டளைகளும் பிரமாணங்களும் மறைக்கப்பட்டு இருக்கிறது, அதை நம்ம ஆராய்ச்சி வாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரி, இன்னைக்கு ஆவிக்குரிய வசனங்களை எப்படி ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, சாமுவேல் மரிச்ச பிறகு சவுல் அஞ்சனை பாக்குற ஸ்திரீ கிட்ட போய் எனக்கு சாமுவேலை எழுப்பி வரணும்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சாமுவேல் எழுந்து சவுல் கிட்ட பேசுறாரு இல்லையா? இந்த நிகழ்வை நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? அந்த சாமுவேல் சொன்னது அப்படியே நடந்ததுனால அது சாமுவேல் தான். அநேகர் பேர் அதை சாமுவேல் சொல்றாங்க. ஆனா அது சாமுவேல் கிடையாது. பிசாசு வேஷம் தரித்து, ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு சாமுவேலை போல பேசினார் என்பதை நம்ம இன்னைக்கு வேத வசனங்களோட ஆராய்ந்து பார்க்கிறோம். அதற்கான அடிப்படை வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28:5-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது, ஊரிமினாலாவது, தீர்க்க தரிசனிகளாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயின் இடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். ஆமென். ஆமென். பெலிஸ்தர் பாத்தீங்கன்னா சவுலுக்கு விரோதமாக படையெடுத்து வரும்போது அவனோட இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா மிகவும் தத்தளித்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் சொப்பனங்களிலாவது, உரிமையிலாவது, தீர்க்க தரிசனங்களாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட அவன் கெஞ்சி கேட்டோம், கர்த்தர் அதற்கு மறு உத்தரவு கொடுக்கல அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கலன்னு இவன் என்ன பாக்குறான்? அடுத்த ஆப்ஷன் என்ன பண்றான்? கர்த்தருக்கு காத்திராம அஞ்சனம் பாக்குறவங்கள போய் தேடுறான். அப்போ அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ இடத்துல போய், நான் ஒருத்தரை குறி சொல்லி நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழும்பி வர செய்யணும். அப்போ அஞ்சனம் பாக்குற பெண்ணு எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டனோன்னையும், எந்தோரில் அஞ்சனம் பாக்குற ஒரு ஸ்திரீ இருக்கிறான்னு அவங்களுக்கு சொன்னையும் சவுல் என்ன பண்றான்? வேஷம் மாறி தடுத்து. எதனால வேஷம் மாறி போறான்னா, இதே சவுல் தான் அஞ்சனம் பாக்குறவங்க எல்லாரையும் கர்த்தருடைய கட்டளையின்படி கீழ்ப்படித்து அஞ்சனம் பாக்குறவங்க எல்லாம் கொன்னு போட்டான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கலன்னு சொன்ன உடனே கர்த்தருக்கு காத்திராம கர்த்தருக்கு விரோதமா அஞ்சனம் பாக்குற ஒரு ஸ்திரீ கிட்ட போய் குறி சொல்லி எனக்கு ஒருத்தரை எழும்பி வர செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ கிட்ட போய் பாக்குறாருன்றத நம்ம பாக்குறோம். சரி, நம்ம இதை தொடர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28:11-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ
உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். ஆமென். ஆமென். அப்போ சவுல் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சனை பாக்குற பொண்ணுகிட்ட போயிட்டு, எனக்கு குறி சொல்லி ஒருத்தர் எழும்பி வரணும்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த ஸ்ரீ கேட்கிறா, நான் யாரை உங்களுக்கு எழும்பி வர வேணும்னு. அப்போ அந்த சவுல் பாத்தீங்கன்னா, எனக்கு சாமுவேலை நீங்க எழும்பி வர பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்ரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்துல மகா சத்தமிட்டு, நீ சவுலாச்சுமே, நீ ஏன் எனக்கு இதை மறைச்ச அப்படின்னு சொல்லும்போது, பயப்படாத, இதனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது, எனக்கு நீ காண்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்ரீ சொல்றாங்க, தேவர்கள் பூமியிலிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். அப்போ அவருடைய ரூபம் எப்படி இருந்துச்சுன்னு சவுல் கேட்கும்போது, ஒரு முதிர் வயதான அவர் எழும்பி வர்றாரு, அவரு ஒரு சால்வையை போத்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னோடனே சவுல் என்ன பண்றான், அது சாமுவேல் என்று அறிந்து தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான்றத பாக்குறோம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாவது சொப்பனங்களினாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பிட்டேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரில் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமேன். ஆமேன். சாமுவேல் சவுலை நோக்கி, இங்க நல்லா கவனிக்கணும், யாரு 2 பேர் பேசுறாங்க பாத்தீங்கன்னா, அஞ்சனை பாக்குற ஸ்திரீ சாமுவேல் கிட்ட கேட்டு சவுல் கிட்ட சொல்லல, டைரக்டா அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், நீங்க குறிச்சு வைக்கணும். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எதுக்காக எழும்பி வர பண்ண, என்னை கலைத்தது என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், பெலிஸ்தர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நான் தேவனும் என்னை கைவிட்டார், நான் அவர்கிட்ட போய் தீர்க்க தரிசனத்திலாவது சொப்பனங்களாவது எனக்கு மறு உத்தரவு கொடுப்பாருன்னு நான் வேண்டியிருந்தேன், ஆனா எனக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கல, அதுக்காக நான் என்ன செய்யுதுன்னு தெரியாம நான் உன்னிடத்துல கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அதுக்காக தான் உங்களை அழைப்பித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு சாமுவேல் பதில் சொல்றாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானே. அப்போ கர்த்தர் எப்படி இருக்காராம்? சத்துருவா இருக்கிற யாருக்கு? சவுலுக்கு. அப்போ கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடி செய்து முடிப்பார். ராஜ்யபுரத்தை உன் கையிலிருந்து பறிச்சு உன்னோட தோழனாகிய தாவீதுக்கு அதை கொடுத்து விட்டார். நீ என்ன பண்ண? கர்த்தரோட சொல் கேட்காம அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை நீ தீர்க்காமல் போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்தபடி செஞ்சாரு. கர்த்தர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்தாரு. நாளைக்கு நீயும் உன் குமாரும் என்னோட இருப்பீங்க, அதாவது என்னோட இருப்பீங்க, நீங்க மரித்து போவீங்க. இஸ்ரவேலின் பாளையமும் கர்த்தர் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சனம் பாக்குற கேட்டபோது சவுல் எழும்பி வரத சொல்றத நம்ம பாக்குறோம். சரி, இது சவுலா இல்ல சாத்தான் ஒலியின் வேஷத்தை தரித்துன்னு பேசுறானா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி, சவுலுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்றத இதை கண்டு கொண்டாதான் இதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, சவுலுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினாலே கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். ஆமென். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும்
அமலேக்கியர் மேல் இருந்த அந்த கோபத்தின் உக்கிரத்தை நீ தீர்க்காமலும் போனபடினாலதான் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரம் செஞ்சாரு. சரி, அப்போ கர்த்தருக்கு ஏன் அந்த அமலேக்கியர் மேல கோபம், அவர் என்ன செய்ய சொன்னாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆமென். ஆமென். கர்த்தர் சவுல ராஜாவாக்கி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கியர் அவங்க தேசம் வழியா வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவருக்கு வழி மறிச்சு அவங்களுக்கு அந்த வழியில விடல. அப்போ நாங்க எந்த தானியமும் குடிக்க சாப்பிட மாட்டோம், தண்ணி வழியில நாங்க தண்ணியை எடுத்துக்க மாட்டோம், எங்களை வழியில அந்த கடந்து போக மாட்டோம், எங்களுக்கு விடுங்கன்னு சொல்லி மோசே கேட்கும் போது அப்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வழி மறிச்சு அவங்கள சுற்றி கொண்டு போகும்படியாக செஞ்சாங்க இல்லையா. அந்த ஜனங்களை வனாந்தரத்துல வழி கொடுக்காம அலைய விட்டதுனால கர்த்தர் அந்த பழியை அமலேக்கியர்கிட்ட வாங்கணும்ன்றது வாஞ்சியா இருக்கிறாரு. அவரோட கோபம் உக்கிரத்துல இருந்தது. அதனால்தான் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன்னு சொல்லி யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு இல்லையா. இப்பொழுது நீ போய், யார சவுலு கிட்ட சொல்றாரு, நீ இப்பொழுது போய் அமலேக்கரை மடக்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீயையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாயின்னு சொல்லி அனுப்புறாரு. சவுல் என்ன செஞ்சாருன்றதை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆமீன். ஆமீன். அமலேக்கின் ராஜா என்ன பண்றான், ஆகாவை உயிரோட பிடிச்சிட்டு மற்ற மனுஷங்களெல்லாம் சங்காரம் பண்றான். அந்த ஆடு மாடுகள்ல முதல் தரமா இருக்கு இல்லையா, முதல் தரம் 2ஆம் தரம் நல்ல பொருள் எல்லாம் என்ன பண்ணிட்டான், நலமானதெல்லாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாததெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்றான், புரோஜனம் இல்லாததெல்லாம் வெட்டி போட்டு சங்காரம் பண்ணி கொளுத்தி போடுறான். ஆனா நல்ல இருக்கிற பாத்தீங்களா சகல வஸ்துகளிலும் என்ன பண்றான், நல்லா இருக்கிறத எடுத்து வச்சுக்கிறான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். ஆமே. அப்போ சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்றாரு. கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய இந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு சொல்லி உன்னை அனுப்புனாரே. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்துனா, இந்த ஆடு மாடுகள் இருக்கிற அந்த பொருட்கள் மேலையும் வஸ்துக்கள் மேலையும் நீ பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? ஏன் கர்த்தரோட வழியை நீ செய்யல? கர்த்தர் சொன்னார் இல்லையா, இரக்கம் வைக்காம புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடு சொன்னாரே, நீ ஏன் இதை செய்யல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் வாசிக்கலாம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆமென். அவரு சவுல் என்ன சொல்றாரு, ஜனங்கள் உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக தான் இந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுகிறது தானே உத்தமம். நீ கீழ்ப்படியாம நீ கொள்ளை மேல பறந்து கொண்டு வந்த அந்த ஆடுகளையும் மாடுகளையும் எடுத்துட்டு வந்து ஏன்னு கேட்டா, நான் கர்த்தருக்கு பலி இருக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த ஜனங்கன்னு சொல்லி நீ கர்த்தருக்கு விரோதமா இப்படி பேசுறதுனால கர்த்தர் உன்னை புறக்கணித்தார்னு சாமுவேல் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். ஆமென். ஆமென். அப்போ சாமுவேல கெஞ்சி கேட்கிற, எனக்காக வந்து நீங்க கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும், எனக்காக பாவ நிவர்த்தி செய்யணும் வாங்கன்னு கூப்பிடும்போது சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உன்னோட கூட திரும்பி வருகிறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்ததுனால கர்த்தரும் உன்னை புறக்கணித்து தள்ளினாரு அப்படின்னு சொல்லும் போது, அவன் போகும்போது அவனோட சால்வையை தொங்கலை பிடித்துக் கொள்ளும் போது அது கிழிஞ்சு போகுது. அப்போ சாமுவேல் சொல்றதை பாருங்க, கர்த்தர் இன்று உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்ய வார்த்தையை கிழித்து போட்டார். அப்போ உன்னை பார்க்கலாம் உத்தமா இருக்கிற உன்னோட தோழனாகிய தாவீதுக்கு இதை கொடுத்தாரு. இஸ்ரவேலின் ஜெயபாலன் பொய் சொல்கிறதும் இல்ல, நாம் சொன்னதை பற்றி மனசாவப்படுகிறதும் இல்ல, மனம் மாற அவர் மனப்புத்திரனும் இல்ல. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஆமென். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35வது வசனம், இந்த சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். கடைசியில பாத்தீங்கன்னா, சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. இது உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதா? இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. அதாவது இங்க யார் முதல்ல மரிக்கிறா? சாமுவேல் தான் மரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சவுல் என்ன பண்றாரு, மரித்த சாமுவேலை எழும்பி வர செய்யணும்னு சொல்லி அஞ்சனம் பாக்குற ஸ்ரீ கிட்ட போறாங்க. ஆனா இங்க என்ன வசனம் ஆவியானவர் சொல்றாருன்னு பாருங்க. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும், அதாவது சவுல் மரிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் சாமுவேல் கிட்ட பேசல. நம்ம அஞ்சனம் பாக்குற ஸ்ரீ கிட்ட போய் கேட்கும் போது சவுல் சாமுவேல் கிட்ட பேசுறத நம்ம பாக்குறோம். சாமுவேல் சவுலுக்கு பதில் சொல்றத நம்ம படிச்சோம். சாமுவேல் சவுலை நோக்கின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அவங்க 2 பேர் பேசினாங்கன்னா வேதம் சொல்லுது சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும், இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லைன்னா, சவுல் உயிரோடு இருக்கும் போது சாமுவேல் கிட்ட பேசினது சாமுவேல் அல்ல, அது பிசாசு ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு வந்திருக்கான். இததான் பவுல் கொரிந்தியர்ல எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தன்னுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆமென். ஆமென். கள்ள அப்போஸ்தலர்களும் கபடற்ற வேலையாட்களும் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை என்ன பண்றாங்க, தரித்து கொண்டிருக்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா? அது ஆச்சரியம் அல்லன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எதனாலனா, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அப்போ இத இந்த வசனத்தை எதை பார்த்து சொல்றாரு? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேனா அவங்க பழைய ஏற்பாட்டு வசனங்களை வச்சுதான் சொல்றாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல சவுல் அஞ்சனம் பாக்குற ஸ்ரீ கிட்ட போய் கேட்கும் போது அங்க எழும்பி வந்தது யாருன்னா, சாத்தான் ஒளியின் வேஷத்தின், அதாவது சாமுவேலை போல வேஷம் தரித்து பேசினா, நீ என்ன பாக்குறன்னு கேட்கும் போது தேவர்கள் பூமியிலிருந்து ஏறி வருகிறது நான் காண்கிறேன்னு சொல்லி. அப்போ பிசாசு தான் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு பேசி இருக்கிறான் அப்படின்றத
அந்த வசனத்தை வச்சுதான் இங்க கொரிந்தியர்ல பவுல் நம்மளுக்கு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்க, இதனால நீங்க தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டுன்னு பவுல் சொல்றாரு. அவர் எதை பார்த்து சொல்றாரு? லோத்து தேவ தூதர்களை உபசரிக்கிறத நம்ம பாக்குறோம், அபிரகாமும் தேவ தூதர்களை உபசரிக்கிறது பாக்குறோம். ஆனா அவங்க தேவ தூதர்னு சொல்லி அவங்கள உபசரிக்கல, அந்நியர்னு நினைச்சுதான் சேர்த்துக் கொள்றாங்க. ஆனா வந்தது பாத்தீங்கன்னா தேவ தூதர். அறியாம அவங்க தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனத்தை குறித்து தான் புதிய ஏற்பாட்டுல விளக்கத்தை சொல்றாங்க. அதே போலதான் இந்த வசனமும் பழைய ஏற்பாட்டுல நடந்த இந்த சாமுவேல் சவுல் அஞ்சனம் பார்க்கிற விஷயத்துல நடந்த விஷயத்தை தான் பவுல் இந்த கொரிந்தியர்ல எழுதுறாருன்றதை நம்ம பாக்குறோம். சரி, இதை இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மரித்தவங்க திரும்பி எழும்பி வர முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களாவது தீர்க்க தரிசனத்திலாவது மறு உத்தரவு கொடுக்கவில்லை. மாறாக கர்த்தர் எப்படி இருந்தாரா, கர்த்தர் அவனுக்கு சத்ருவாய் மாறி இருந்தாருன்றதை நம்ம பாக்குறோம். சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி விளங்கி பொல்லாத ஆவி அவனுக்கு சவுலுக்குள்ள இருந்ததையும் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீ கிட்ட போய், நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்கறான்னா அஞ்சனம் பாக்குறோம். அஞ்சனம் பாக்குறவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசாசு கிட்ட தான் கேட்பாங்கன்றத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கர்த்தர் அஞ்சனம் பாக்குறவங்க கொன்னு போடுன்னு சொன்னாரு. சரி, முதல்ல மரித்தவங்க திரும்பி எழும்பி வர முடியுமா? யாராவது எழும்பி வர வைக்க முடியுமா? இன்னைக்கு பிசாசு வந்துச்சு, அவங்க மரிச்சவங்க என்கிட்ட பேசுனாங்க, அவங்கள நான் பார்த்தேன், இப்படி நிறைய கதைகள்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் என்னன்றதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். மரித்தவங்க திரும்பி வர முடியுமா அப்படின்றத வேதத்தை கொண்டு ஆராயலாம். யோபு 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். ஆமென். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். ஆமென். ஆமென். மரித்தவங்களால திரும்பி ஏறி வர முடியாது. கர்த்தர் தான் கொல்கிறவருமா இருக்கிறாரு, உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணவருமாய் இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். நல்லா வசனம் பாருங்க. நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை யார்கிட்ட இருக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. அவர் தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி வர செய்ய முடியும். அது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் நடக்குமே தவிர அதுக்கு முன்னாடி யாரும் எழும்பி வர முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீ கிட்ட கேட்கும்போது, நாளைக்கு நீயும் உன் குமாரும் என்னோட இருப்பாங்க அப்படின்னு சாமுவேலு சவுல் கிட்ட சொல்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? நாளைக்கு நீயும் என் குமாரும் என்னோட இருப்பீங்க அப்படின்னா மரிச்சா எல்லாரும் ஒரே இடத்துக்கு போறாங்களா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மரித்தா என்ன நடக்கும், மரணத்துக்கு அப்புறம் என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத வேதத்துல இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறார், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். ஆமென். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், ஏன்னா மண்ணில தான் உன்னை உருவாக்குன, நீ மண்ணுக்கே திரும்புவாய் சொல்லி ஆதாம் கிட்ட கர்த்தர் சொல்றார். சரி, அப்போ மரிக்கும் போது என்ன நடக்குது? சரீரம் மண்ணுக்கு போகுது, அப்போ ஆவியும் ஆத்மாவும் எங்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். சரி, சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். ஆமென். ஆமீன். அவனுடைய ஆவி பிரியும், அதுதான் ஜீவன்றது பாக்குறோம். நம்ம சரீரத்துல இருந்து ஜீவன் பிரியுது. அவனை என்ன பண்ண, அவன் மண்ணுக்கு திரும்ப, அவனோட சரீரத்தை என்ன பண்றாங்க, மண்ணுல புதைக்கிறாங்க. அப்போ அந்த ஆவியும் ஆத்மாவும் எங்க போகுது அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? யோபு 34ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுவார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போம், மனுஷன் தூளுக்கு திரும்புவான். ஆமென். ஆமென். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியும் அவனுடைய சுவாசமும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வார்.
அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து மனுஷன் தூளுக்கு திரும்புவானா பூமிக்கு திரும்புவான், மண்ணால் உண்டானப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, அப்போ ஆவி எங்க போகுது? எல்லாரோட ஆவியும் எங்க போகும்? இப்போ கர்த்தருக்குள் மறிக்கிறவனோட ஆவி எங்க போகுது, துன்மார்க்கமா மறிக்கிறவனோட ஆவி எங்க போகுது அப்படின்றத நம்ம வேதத்துல இருந்து ஆராய்ந்து பார்க்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. ஆமென். ஆமென். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, அதாவது சரீரம் திரும்ப மண்ணுக்கே போகுது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னும், அதாவது நீ உயிரோடு இருக்கிற மட்டும் நீ கர்த்தரை தேடு, அதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றாரு. அவரை உன் வாலிபத்துல நினைன்றாரு. சரி, மண்ணானது பூமிக்கு போகுது, ஆவி தந்த தேவனிடத்துக்கு போகுதுன்றத பாக்குறோம். எல்லாரோட ஆவியும் தேவனிடத்துக்கு போதா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பாத்தீங்கன்னா, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குகிறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆவி பாத்தீங்கன்னா பிதா கிட்ட போகுதுன்றத நம்ம பாக்குறோம். அதே போல பக்கத்துல இந்த கள்ளங்கிட்ட சொல்றாரு, இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அப்போ நீ இன்று என்னோட கூட நீ பரதேசில் இருப்பானா, அப்ப பக்கத்துல இருக்கிற கள்ளன் எங்க இருக்க மாட்டான், பரதேசில இருக்க மாட்டான். அப்ப அவன் வேற எங்க போறான் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். அதே போலதான் ஸ்தேவானும் பாத்தீங்கன்னா, மரிக்கும் போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தான். அப்போ இது முதல் கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுதுன்னு சொல்லி எழுது. அப்போ கிறிஸ்துக்குள் மரிக்கிறவங்க பாக்கியவான்னா அவங்களோட ஆவி தேவனிடத்துல இளைப்பாறுதல் அடையுதுன்றத பாக்குறோம். அப்போ துன்மார்க்கமா மரிக்கிற அவங்களோட ஆவி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காவல்ல கட்டப்பட்டு இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆமென். ஆமென். கிறிஸ்துவும் நம்மிடத்தில் தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அதனால்தான் நாங்கள் இது முதல் கொண்டு கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தில் அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தில் அறிந்தாலும் இனி ஒருபோதும் நாங்கள் அவரை மாம்சத்தில் அறியோம் சொல்லியது. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்போ காவலில் ஆவி இருக்குதுன்னு உண்மைதான். ஆனா ஆண்டவர் போய் பிரசங்கித்தாரா? இன்னொரு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இன்னொரு வாய்ப்பு கிடையாது. அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லி எழுது. இப்போ மனுஷனா பிறந்தா மரிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, உன் வாலிப பிரயாசத்திலே நீ கத்தர தொழுது, உன் ஆவி தேவனுக்கு திரும்பத்துக்கு முன்னாடி நீ குணப்படு, நீ மரிச்சிட்ட பிறகு இன்னொரு வாய்ப்பு கிடையாதுன்றத நம்ம பார்த்தோம். அப்போ காவலில் உள்ள ஆவி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனுங்க. அன்னைக்கு கீழ்ப்படியாத மனுஷங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க? சரீரம் பிரிஞ்சு போய் அந்த ஆவியும் ஆத்மாவும் காவல்ல கட்டப்பட்டிருக்கு. அந்த 8 பேரை மட்டும் கர்த்தர் காப்பாத்தினாரு. மீதி இருக்கிற இவங்க எல்லாரும் ஜலப்பிரளயத்தை அழித்தாரு. அப்போ இவங்க எல்லாருமே மரிச்சாங்க. ஆனா அந்த 8 பேரு கர்த்தருக்குள்ள இளைப்பாறுதல் அடைகிறாங்க. ஆனா மீதி இருக்கிற இந்த கீழ்ப்படியாத அத்தனை பேரும் காவலில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆவியில போய் அவர் பிரசங்கித்தாரு அப்படின்னு சொன்னா நோவா சுவிசேஷத்தை பிரசங்கித்தாருன்றத பாக்குறோம். அப்போ நோவாக்குள்ள எந்த ஆவி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட ஆவினாலதான் அந்த சுவிசேஷத்தை அறிவித்தாருன்னு சொல்லி பேதுருல நம்ம எழுதி இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்து தான் அவருக்குரிய பாடுகளை அவர் முன் அறிவித்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்த கிறிஸ்துவோட ஆவி அவங்களுக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் சுவிசேஷம் அறிவித்தாரு. அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாம தேவனுடைய கோவாக்கனுக்கு அழிக்கப்பட்டு ஜலப்பிரயத்தினால அழிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆவிகள் காவல்ல கட்டப்பட்டிருக்குதுன்றத நம்ம பாக்குறோம். சரி, இதை இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும்னா லாசர் ஓமையை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்.
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாள். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆமென். ஆமீன். ஆண்டவர் பத்தினா இங்க ஒரு ஓமையை சொல்றாரு இல்லையா? ஒரு ஐஸ்வர்யனும் மறிக்கிறான், லாசரும் மறிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா ஒரு பாதாளத்துல அவன் வேதனைப்படுகிறத நம்ம பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா லாசர் மறித்து அபிரகாமோட மடியில கொண்டு போய் விடுகிறத நம்ம பாக்குறோம். அப்போ அபிரகாம் மடின்றது இது பாரடைஸ் அப்படின்றத பாக்குறோம். அங்க அதனால்தான் ஜீசஸ் சொல்றாரு, நீ இன்றே என்னுடைய பரதேசில இருப்பாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதே துன்மார்க்கமா மறிக்கிறவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பாதாளத்துல அவங்க வேதனைப்படுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம லாசரு இலைப்பாடல் அடைவதையும் இவர் வேதனை அடைகிறதையும் நம்ம பாக்குறோம். நான் இந்த அக்னி ஜாலியில வேதனைப்படுகிறேனே, இது நரகமா கேட்டா நரகம் கிடையாது. நரகத்துல தள்ளுறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க? காவல்ல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலே கட்டி வைத்து நியாய தீர்ப்புக்குன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் இவங்களும் நியாய தீர்ப்புக்கு இருக்காங்க, ஒப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தூதர்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நோவா காலத்துல கீழ்ப்படியாத அவர்களை தான், அந்த ஆவிகளை தான் தூதர்கள் கீழ்ப்படியாதவன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு பின்பு துன்மார்க்கமா அடைஞ்சு போனவங்க. அப்போ கர்த்தருடைய வசனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்குது இல்லையா? அப்போ இந்த வசனங்கள்ல நீங்க பார்க்கும்போது மரித்த பிறகு எல்லோரும் ஒரே இடத்துல இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவங்க பரலோகத்திலையும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம இன்னமும் சவுலை போல துன்மார்க்கமாவா நான் கர்த்தருக்காக தான் இதை கொண்டு வந்தேன், கர்த்தருக்காக தான் இதை செய்தேன்னு சொல்லி தன் இருதயத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிற எல்லோருமே எங்க இருப்பாங்க? மரிச்சாங்கன்னா அவங்க காவல்ல கட்டப்பட்டு நியாய தீர்ப்பு நரகத்துக்கு தள்ளுறதுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் வந்து அவங்களை எழுப்பி நரகத்துக்கு தள்ளுவார். சரி, கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க பரலோகத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியை நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஆமென். ஆமென். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை எங்க பாத்தீங்கன்னா பலிபீடத்தின் மேல் கண்டேன்னு சொல்றாரு. இந்த பலிபீடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துல பலிபீடம் இருக்குதுன்னு சொல்லி முன்னாடி வசனங்கள் எழுதியிருக்கு. அப்ப பரலோகத்துல தேவாலயத்துல பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்துக்கு கீழே தான் இந்த மரித்தவர்களுடைய ஆத்மா இருக்குதுன்றத நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவங்க மேல் உட்கார்ந்து இருந்தாங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை செய்த பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மா, அதாவது கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தாங்க. மிருகத்தையாவது அது சொருகத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அது முத்திரையை தரித்திராம இருந்தவங்களை கண்டோம். இவங்க தான் அந்த பலிபீடத்திலிருந்து கேட்கிறாங்க, இன்னும் எங்களுடைய ரத்த பலிக்கு நீங்க எம்மட்டும் பலி வாங்காம இருப்பீங்கன்னு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களை போலவே இன்னும் சில பிள்ளைகள் எனக்கு இருக்கிறாங்க, அவர்களும் வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடைய 1000 வருஷம் அரசாண்டாங்க. அவங்க எப்போ உயிர்த்து வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது அவங்க கர்த்தருடைய 2ஆம் வருகையில கர்த்தருடைய வருவாங்க. அவங்க வந்து அவங்க அந்த ஆவி கீழே இருக்கிற அவங்க சரீரத்துல அடக்கம் பண்ணிடப்பட்டாங்க. மண்ணானது திரும்பி மண்ணுக்கே திரும்பும்னு சொன்னீங்க. அந்த தூள்ல இருந்து கர்த்தர் அவங்களுக்கு திரும்பவும் இந்த ஆவியும் சரீரமும் ஒன்றாய்ந்து ஆவிக்குரிய சரீரமா வருவாங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில அந்த ஆவிகள் கர்த்தரோடே வரும். அதற்கான வசனங்கள் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவசிக்கிறோமே.
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். ஆமென். ஆமென். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தோம்னா மரித்தவர்கள் நிமித்தம் நீங்க நம்பிக்கையற்றையாம மற்றவர்களை போல ஏன் அழுவுறீங்க? ஏன் துக்கித்து அழுந்திருக்கிறீங்க? இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தோம். எல்லாரையும் கிடையாது, கிறிஸ்துக்குள் மறிக்கணும். அதனால கிறிஸ்துக்குள் மறிக்கிறவங்க பாக்கியவான்னு சொல்லி எழுதியிருக்கு. கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். அப்போ மறிச்சவங்க என்ன முடியாது, திரும்பி எழும்பு வர முடியாது. கர்த்தர் தான் உயிர்ப்பிக்கிறவரும் கொள்ளுகிறவருமா இருக்கிறாரு. அவர் தான் என்ன பண்றாரு, பாதாளத்திலிருந்து இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. நான் மறித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனா இருக்கேன். அப்போ எப்போ அந்த ஆத்துமாக்கள் எழுந்து வரோம்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான். அவர் நினைத்தா மட்டும்தான் அது நடக்கும். ஒரு அஞ்சனை பாக்குறவங்களால ஒரு தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பி வர முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது, யாரையுமே அஞ்சனை பாக்குறவங்களால எழுப்பி வர முடியாது. அப்போ அவங்க எழுந்து வராங்க, அப்படி அந்த வேஷம் தரித்து பேசுதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசு. அஞ்சனை பாக்குறவங்க யாருக்கிட்ட போய் கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசாசு கிட்ட தான் குறி சொல்லி சொல்லி கேட்கறாங்க. அதற்கான வசனங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அஞ்சனை பார்த்து குறி சொல்லுன்னு சவுலு கேட்கறதுல இருந்தே தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கணும். தேவனுக்கு எதிராகவே அவருடைய மனநிலை மாறி இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். கர்த்தர் அவனை விட்டு விலகி சத்ருவாய் இருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. தேவனுடைய ஆவி சவுலை விட்டு விலகி பொல்லாத ஆவி சவுல் இடத்துல வந்ததுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ நான் தப்பிக்க எந்த செயலையும் செய்ய துணியும் அவனது துணிகரத்தையும் நம்ம இந்த வசனம் மூலமா நம்மளுக்கு வெளிப்படுது இல்லையா? ஏன்னா அஞ்சனம் பாக்குறவங்களை கொல்ல சொன்னதே கர்த்தர் தான். அவங்கள கொல்லணும்னு சொல்லி கட்டளை இருக்குது. வாசிக்கலாம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னா இது என்னுடைய கட்டளைன்னு அர்த்தம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்களை தேடாதிருங்கள், அவர்களால் தீட்டுப்படாதீங்க, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு எழுதியிருக்குது. அது தேவனுக்கு விரோதமான அருவருப்பு, அது சாத்தானுடைய செயல்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆமென். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்களையும் பின்தொடர்ந்து சோரம் போகாம அந்த ஆத்மா அவர்களை நாடுகிறதோ அந்த ஆத்மா விரோதமா நான் எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆத்மா என் ஜனத்தில் இராம அறுப்புண்டு போக பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதைதான் சவுலுக்கும் பண்ணார். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்க, நான் உங்கள் தேவனாய கர்த்தர்னு சொல்றாரு. நான் உங்கள் தேவனாய கர்த்தர்னு எங்கெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் இது என்னுடைய கட்டளைன்னு அர்த்தம். அவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம். அது சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் கர்த்தர் கொன்று போடுகிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக, அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். அஞ்சனம் பாக்குறவங்களையும் குறி சொல்கிறவங்களையும் புருஷனாலும் சரி ஸ்திரீயாலும் சரி என்ன பண்ணுமா, கொலை செய்ய பண்ணுமா. கொலை செய்யாது இருப்பாயாகன்னு சொன்ன கர்த்தர் தான் இவங்களை என்ன சொல்லி கல்லெறிந்து கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரத்த பலி அவங்க மேல இருக்கணும், அவங்களை கொன்று போட சொல்லுறாரு இல்லையா? அவங்க ஏன்னா குறி யார்கிட்ட கேட்கறாங்கன்னா பிசாசு கிட்ட கேட்கறாங்க. வாசிக்கலாம், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். ஆமென். ஆமென். தன் மனைவியாவது தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கிரக்க பண்ணுகிறவனோ குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனையும் மந்திரவாதியையும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும்
உங்களுக்குள்ளே இருக்க வேணாம். ஏன்னா இவங்க எல்லாம் பிசாச நாடி பிசாசை தொழுது கொண்டு அவனிடத்துலதான் கேட்கிறாங்க. இப்படிப்பட்டகளை செய்கிற எவனும் எனக்கு அருவருப்பானவன் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்க அந்த அருவருப்போ நீங்க அப்படி பண்ணாதீங்க. உன் தேவனாய கர்த்தருக்கு முன்னாக நீங்களா எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்க கடவாய். அப்போ நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்கிறவர்களுக்கும் நீ செவி கொடுக்காது. அப்படி செய்கிறவனாக நான் செய்யறதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கல. இது எனக்கு அருவருப்பான காரியம். இதை நீங்க செய்யாதீங்க. இது பிசாசினால் உண்டாயிருக்குது. கர்த்தரிடத்துலதான் நம்ம விசாரிக்கணும். நம்ம போய் பாகால் கிட்டயோ குறி சொல்றவங்க கிட்டயோ செத்தவங்க கிட்டயோ பிசாசு கிட்டயோ நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதோ மறித்து இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட காத்து கொண்டு இருக்கணும். ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒரு தெரியல, அவர்கிட்ட விசாரிக்கிறோம், எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர் கொடுக்கும் வரை பொறுமையோட அந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கும். நான் கட்டுக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நிர்மூலமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை நான் பைத்தியமாக்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அஞ்சனம் பார்க்கறது, குறி சொல்றது, மாய வித்தைக்காரர்கிட்ட போகுது, இந்த சூனியம் வைக்குது, இது எல்லாமே என்னது? செத்தவங்க கிட்ட குறி கேட்குது. இதெல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அஞ்சனத்தின் மூலம் இறந்தவரிடத்தில் தொடர்பு கொள்வது வஞ்சிக்கும் பிசாசின் ஆவிகளேன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். குறி சொல்கிற ஆவியை பத்தி இன்னொரு வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இவங்க குறி சொல்கிறது நடக்குதுதான். இவங்க சொல்றது நடந்தாலும் அது யார் சொல்றா? பிசாசு சொல்லுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமென். ஆமென். குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்றான்? பவுலை பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். உண்மைதான் இல்லையா? ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள், அதுவும் சத்தியம்தான். அப்படி அநேக நாள் செய்து கொண்டு வரும்போது பவுல் என்ன பண்ண? சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொன்ன அந்த ஆவி அவங்களை விட்டு புறப்படுது நம்ம பாக்குறோம். அப்போ அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு, அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம என்னத்தை விரட்டுவோம்? பிசாசுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிசாசு தான் குறி சொல்கிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்தது அந்த ஸ்திரீக்குள்ளன்றதை நம்ம பாக்குறோம். அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான் இல்லையா? அவன் பொய் பேசும்போது தன்னோட சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். ஆனா அந்த பொய் பேசும்போது பாத்தீங்கன்னா உண்மை மாதிரியே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏவாள் கிட்ட வந்து இந்த பழத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவாயின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு அந்த சர்வம் கேக்குது. ஆமா, ஆனா இந்த பிசாசு என்ன சொல்லுது? அப்படிலாம் இல்ல, நீ சாவ மாட்ட, நீ தேவர்களை போல மாறிடுவ அப்படின்னு சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு செத்தாங்களாம் கேட்டா சாகல. அதே போல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இவங்க நன்மை தீமை அறிந்து நம்மை போல ஆனாங்க, தேவர்களை போல ஆனாங்க, அதனால இவங்க இந்த இடத்துல அவங்களை இருக்கக்கூடாது, அவங்களை வெளியே துரத்தணும்ன்றார். அப்போ நடந்த விஷயமோ சாத்தான் சொன்னதும் பாத்தீங்கன்னா உண்மை போல தோன்றுறது இல்லையா? ஆனா அவன் வசனம் சொல்றது, இவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவமா இருக்கான். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்னா 1000 வருஷம்னா ஒரு நாளை போல இருக்கு. நீ சாகவே சாவான்னு சொல்லும் போது அவன் 930 வயசுல இறந்தான். 1000 வருஷத்தை யாரும் எந்த மனுஷனும் தாண்டல. அப்போ கர்த்தர் சொன்னதுதான் நடந்தது. ஆனா எழுத்தா பார்த்தா பிசாசு சொன்னதுதான் நடந்தது போல இருக்கும். இன்னைக்கு அநேகர் எல்லா வசனங்களும் எழுத்தா பார்க்கறதுனாலதான் அவங்களை கொண்டு இருக்குது. ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். பொய்யின் ஆவி இருக்குது, இந்த பிசாசு ஆவி என்ன பண்ணும்? அற்புதங்களையும் செய்யும், சிலது அவை சொல்லுகிறதும் நடக்கும். அதனால அது அந்த காரியம் நடந்தாலும் சரி, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினாலும் சரி, நம்ம ஆவிகளை பகுத்தறிகிற வரன்றதை நம்ம பார்த்தோம். இது எதனால இவங்க சொல்றாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஆவி இருக்குது, அவங்க கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்றத இதனாலே நம்ம அறிந்து கொள்ளலாம் இல்லையா? சரி, அதுக்கான சில வசனங்களை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 20-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது.
எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். ஆமென். ஆமென். கர்த்தர் ஆகா போய் கீலேயாத்திலே ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறது யாருன்னு அவர் ராஜ்யத்துல பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஆவி இப்படியும் ஒரு ஆவி அப்படியும் சொல்லும் போது, நான் போய் அவனுக்கு போதனை செய்வேன்னு சொல்லி எப்படின்னு கேட்கும்போது, நான் போய் அவனோட வாயில பொய்யின் ஆவியாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்ற, சரி போ நீ அப்படியே செய்ன்னு சொன்னியும், கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய இவர்கள் எல்லோர் வாயிலும் கட்டளையிட்டார் என்றதை பாக்குறோம். இன்னைக்கு அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்றன்ட்டு பொய்யா ஏன் பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள பொய்யின் ஆவி இருக்குது. இயேசுவை கர்த்தர் என்றே அறியாத இவங்க எந்த ஆவியில தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? இன்னைக்கு இப்ப பாருங்க, இன்னும் 2 நாள்ல வருஷ பிறப்பு வந்துரும். நாளைக்கு பாத்தீங்கன்னா நைட் எல்லாருமே பாத்தீங்கன்னா குறி சொல்கிற ஆவியை கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் வாய்கள்ல இருக்கிற அந்த பொய்யின் ஆவினால தீர்க்க தரிசனம் சொல்றதை நீங்க பாப்பீங்க. அந்த பொய்யின் ஆவிகள் சில தீர்க்க தரிசனம் நடந்தாலும் நீங்க நம்ம கவலைப்படாதீங்க. ஏன்னா பிசாசுகள் அற்புதங்கள் செய்யும், அது சொல்றதும் நடக்கும். ஆனா அது யாரு? அது பிசாசு என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். எதனாலனா, இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்காம அந்த நாமத்தை மறுதளிக்கிற எவனும் குமாரனையும் பிதாவையும் உடையவன் அல்ல. நீங்கள் வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவோட ஆவி அதுவேன்னு சொல்லி எழுதியிருக்கு. கிறிஸ்துவை மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யாருக்கு அந்த பொய்யன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதனாலே நம்ம அவங்களை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியலன்னா உனக்குள்ள என்ன இல்ல? தேவனோட ஆவி இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய உபதேசத்தில் கை கொண்டு எனக்குள் நிலைத்திருப்பீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. கிறிஸ்துவோட உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் கிறிஸ்துவை உடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். ஆமென். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துல போய் கர்த்தர் தங்கள்கிட்ட கட்டளைப்படி என்ன பண்றாங்க, அந்த கோலை தூக்கி போடும்போது அது பாம்பா மாறுச்சு இல்லையா? ஒண்ணு பார்வோனும் சாஸ்திரிகளையும் சூனியக்காரங்களை அழைப்பித்து எகிப்தின் மந்திரவாதிகளும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லும்போது அவங்க மந்திர வித்தினாலே அப்படியே செஞ்சாங்க, அதுவும் சர்ப்பமா மாறிட்டு. அப்போ பிசாசு என்ன பண்ணுது? அற்புதங்களை செய்யுதுன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் அக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமென். ஆமென். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை யாரு? அந்தி கிறிஸ்துவோட வருகை எப்படி இருக்குமா? சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் இல்லையா? கெட்டு போவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்குமா? அப்போ அந்த பொய்யான ஆவி என்ன பண்ணுமா? அற்புதங்களையும் செய்யும், அடையாளங்களையும் செய்யும், வல்லமையும் இருக்கும், வஞ்சிக்கிற ஆவின்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால். அப்போ சத்தியத்தில் உள்ள அன்புனது தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார், மனிதனாக இறங்கி நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஒருவன் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். அன்பு கூடுதுன்னா என்னது? எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் ஆண்டவரோட கட்டளைகளை கை கொள்ளுவே. ஏன்னா அவருடைய கர்த்தர்களுடைய கட்டளைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. எந்த கட்டிடத்தை ஆண்டவர் கட்ட சொல்லலையே, எனக்கு ஆலயம் கட்ட சொல்லலையே, மனுஷனை போதகர்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி சாதாரண ஒரு அடிப்படை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத இவங்க வேற எந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க? ஆண்டவர் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு இவங்க கீழ்ப்படியல. ஏன்னா அந்த வசனத்தை கூட்டுகிறாங்க. ஒரு வசனத்தை கூட்டவும் கூடாது, ஒன்னும் குறைக்கவும் கூடாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார்.
அவருடைய கட்டளைக்கு நம்ம வாயிலிருந்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இதோ அடியேன் கேட்கிறேன்னு சொல்லணும். இந்த வார்த்தை மட்டும் தான் நம்மளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுறாங்க இல்லையா? அநீதியில் பிரியப்படுகிற இவர்கள் யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்க தருகிறதாக கொடிதான வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புனாரா? இந்த பொய்யின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி அவங்க இருதயங்கள் அனுப்புனார். எப்படி கர்த்தர் சவுலுக்கு விட்டு விலகி பொல்லாத ஆவியை அனுப்புனாரோ அதே போல இன்னைக்கு சத்தியத்தின் இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்குள்ளேயும் வஞ்சக ஆவிதான் இருக்குது. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி நம்மளை விட்டு நீங்கினா என்ன நடக்குமா பாருங்க. கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலக பண்ணி கொண்டிருந்தது. அந்த பொல்லாத ஆவிதான் கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்ய அவனை தூண்டுச்சு இல்லையா? கர்த்தரை விட்டு நம்ம விலகணும்னா, கர்த்தரோட ஆவி நம்மளை விட்டு விலகிச்சுன்னா அவர் நம்மளுக்கு சத்ருவாய் மாறுவார்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம் ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். ஆமென். ஆமென். அவர்களோ கலங்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் சொல்லியிருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா, வனாந்தரத்துல இந்த ஜனங்களை மோசே கொண்டு வரும்போது அவங்க கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து கர்த்தரை துக்கப்படுத்தினாங்க இல்லையா? அப்போ அதனாலே அவர் என்ன பண்ணார்னா, அவர்களுக்கு சத்ருவா மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி வனாந்தரத்துல அவங்களை கொன்று போட்டாருன்றதை நம்ம பார்க்கணும். சொந்த ஜனத்தை தப்ப விடாத கர்த்தர் நம்மையும் தப்ப விட மாட்டாருன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா நடந்து கொள்ளணுன்றதை நம்ம யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ சாமுவேலை கொண்டு வந்து பேசணும்னு சொல்லி அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ கிட்ட போய் பேசும்போது பிசாசு தான் அந்த ஒளியின் வேஷத்தின் தூதனை போல தரித்து கொண்டு பேசுனதை நம்ம பாக்குறோம். அதை அழகா ஆவியானவர் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அவனை கண்டு பேசவில்லை அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ சாமுவேல் பேசல அப்படின்னா, சவுல் மறிக்கிற வரைக்கும் சாமுவேல் பேசலன்னா, சவுல் உயிரோடு இருக்கும்போது அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ கிட்ட போய் கேட்கும் போது அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ சவுல் போல வேஷம் தரித்த ஒரு பிசாசை எழுப்பி வந்து பேசும்போது டைரக்டா சாமுவேலே சவுல் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு சவுலும் பதில் சொல்றது போல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? சாமுவேல் பேசுனது சவுல் கிட்ட பேசுனதும் சவுல் சாமுவேல் கிட்ட பேசுனதும் அவங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட பேசினாங்க பாத்தீங்கன்னா, சாமுவேலை போல வேஷம் தரித்த பிசாசு கிட்ட தான் யாரு பேசியிருக்கா? சவுல் பேசியிருக்காரே தவிர உண்மையான சாமுவேல் கிட்ட பேசல. ஏன்னா ஆவி யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள் மறிக்கிறவங்கள ஆவி தேவனிடத்துல இருக்கும். தேவன் அவனுக்கு சத்ருவா இருக்கும் போது எப்படி தேவனிடம் இந்த ஆவியை இவங்களால கொண்டு வர முடியும்? வாசிக்கலாம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். ஆமென். அப்போ தேவனும் கைவிட்டார்னு சொல்லி எழுதிருக்கு. கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பா ஏன்னு சொல்லி பிசாசு தான் கேட்கிறான்றத நம்ம பார்க்கணும். அப்போ நான் பாதாளத்துக்கு திறவுகோலை உடையவனா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவனா இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ மரித்தவருடைய ஆவியை யாராலையும் திரும்பி கொண்டு வர முடியாது. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் கொண்டு வர முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பரலோகத்துல அவருக்காக இளைப்பாறுதல் அடைகிறது நம்ம பாக்குறோம். துன்மார்க்கமா மறிக்கிற இவங்க காவல்ல கட்டப்பட்டு நியாய தீர்ப்புக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க சவுல் சாமுவேல் கிட்ட பேசுனது சாமுவேல் கிட்ட கிடையாது, சாமுவேலை போல வேஷம் தரித்த ஒரு பிசாசு கிட்ட தான் பேசியிருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக கர்த்தர் சவுலை கொன்றார்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிக்கலாம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று
ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஆமென். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகம் சொல்லி எழுதிருக்கு. துரோகத்தின் நிமித்தம் ஏன் கர்த்தரிடத்துல கேட்காம பிசாசு கிட்ட போய் அவன் கேட்டான் இல்லையா? அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் அவன் செத்து போனான். அவன் எப்படி செத்து போனான்னு பாருங்க. அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்ய வார்த்தையை ஈசாவின் குமாரனுக்கு கொடுத்தார். அப்போ கர்த்தர் தான் சவுலை கொன்றார்னு சொல்லி எழுது. நம்ம அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனாலே அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் சொல்லி எழுது. அப்போ பரிசுத்த ஆவிக்கு நம்ம துக்கப்படுத்தினா அவர் நம்ம விட்டு விலகி போவார். அதனாலதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீருங்கன்னு சொல்லிடுது. அப்போ ஆவியானவர் இன்னைக்கு இந்த வசனத்தினால எப்படி அந்த வசனங்களை நம்ம அறிந்து கொண்டோம், ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் சொல்லியது. இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. எல்லா காரியங்களையும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி கேள்வியை கேட்டு பார்க்கணும். ஏன், எதனால, எதுக்கு, இது முடியுமா, இது மாதிரி வேதத்துல இருக்கா, நம்ம கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு உண்மையா இருக்கா, இப்படின்றத ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கேள்வி எதனால வரும்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தினால்தான் வரும். அப்போ வேதங்களை நிறைய படிக்கும் போது நம்மளுக்கு கேள்வி வரும். அந்த கேள்வினால்தான் நமக்கு விசுவாசம் இருக்கும். விசுவாசத்தினால்தான் நம்ம என்ன பண்றோம், இந்த வேதத்தை ஆராய்ந்து சோதி தெரிந்து பார்க்கும்போது தான் சத்தியத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். வெறுமையா நம்ம படிச்சுட்டே போனோம்னு வைங்களேன், நமக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம இருதயத்திலும் தங்காது. இப்படி அதே நினைப்பாகவும் சிந்தனையாகவும் இருக்கணும். வீண் காரியங்களை வெறுத்து நான் வேதத்தில் பிரியமாயிருந்தேன்னு சொல்லி தாவீது சொல்றார். அப்போ இரவும் பகலும் உன்னுடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி இருக்கு. அப்ப ஆண்டவர் ஏன் இதை சொன்னாரு, எதற்காக சொன்னாருன்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கு. அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டென்று எழுதி இருக்குது. இப்ப அழிந்து போகிற ஒரு காரியத்துக்காக நம்ம 8 மணி நேரம் வேலை செய்யறோமே, அழிந்து போற போஜனத்துக்காக நம்ம ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறோமே, சில பேர் 10 மணி நேரம் 12 மணி நேரம். அப்போ நித்திய ஜீவனுக்காக நம்ம எவ்வளவா யோசிக்கணும், எவ்வளவா உழைக்கணும், ஆண்டவரை எவ்வளவா தேடணும், எவ்வளவா வேதத்தை படிக்கணும், அவரோட சன்னிதானத்துல அவருக்காக காத்து கொண்டு இருக்கணும். தாவீதை போல காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். கர்த்தர் தான் நமக்கு ரட்சிக்கிறவரா இருக்கிறார். அவர் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறவரும் அழிக்கவும் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால கர்த்தரிடத்திலே நம்ம காத்து கொண்டு இருக்கணும். அவருக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் சொல்லி எழுதியிருக்கு. ஆமீன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இன்னும் எங்களை ஆவிக்குரிய வரங்களாலே எங்களை நிரப்புங்கப்பா. இன்னும் எங்களுக்கு மறைப்பொருள் இருக்கிறது, வேதத்துல இருக்கிற மறைப்பொருள்களை நாங்கள் அறிந்து கொள்றதுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுங்கப்பா. உண்மை அறிந்து கொள்கிற பிரகாசிக்கிற மனக்கண்ணை தாங்கப்பா. இன்னும் நாங்க நிறைய கத்துக்கொள்ள விரும்புகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு போதகரா இருக்கிற கர்த்தாவே, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இன்னும் அநேக காரியங்கள்ல நாங்க புத்தி இல்லாம இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு உங்களுடைய வேத வசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. அப்பா, எங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறப்பா. இன்னும் அநேக வரங்களால அவங்களை நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசன வரங்களை கொடுங்கப்பா. இன்னும் ஆவியில அவங்க வளரும்படியாய் சேவை செய்யுங்கப்பா. நாங்க குழந்தைகளா இல்லாம இன்னும் வளர்ந்து ஞானந்தேரியங்களோ உள்ள பூரண வயதுள்ளவர் ஆகும்படியாக எங்களை செய்யுங்கப்பா. இன்னும் எங்களை மேலும் ஆவிக்குரிய வரங்களால வரங்கப்பா. எல்லாமே சபை வளர்ச்சிக்காகவும் பக்தி விருத்தியாகவும் எங்களோட செய்கள் செய்யணும்பா. நாங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு அந்த ஞானத்தையும் புத்தியும் அறிவும் தாங்கப்பா. ஞானமுள்ள ஆவின்னு சொல்லி இருக்குதுப்பா. அப்ப எங்களுக்கு அந்த ஞானத்தையும் பொறுமையும் நாவடக்கத்தையும் எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படுகிற புத்தியை எங்களுக்கு தாங்கப்பா. உண்மையை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே, எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நீர் வரும்போது எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இது எல்லாமே கரைத்திரை அற்றதாக பரிசுத்தமாக காணப்பட எங்களை நாங்களே உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆண்டு கொள்ளும் ராஜாவே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென்.